தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் மிக மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் பல தலைவர்களை உருவாக்குகிறார்கள். ஹெச் ராஜா தந்தை பெரியாரை திராவிடத்தை எதிர்த்து பேசினார், எடுபடவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்த்து பேசினார்கள், எடுபடவில்லை. அண்ணாமலை உருவாக்கப்பட்டார், எடுபடவில்லை. அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை உருவாக்க முயற்சித்தார்கள், ரஜினிகாந்தும் அதற்கு இசைவளிக்கவில்லை. இன்றைக்கு சீமானை களமிறக்கி இருக்கிறார்கள். சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா திராவிடத்தையும் பெரியாரையும் இழித்து பேசுவது, அதை ஒழித்து கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. நான் சீமான் அவர்களாக இருக்கலாம், ஹெச் ராஜாவாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், உண்மையிலேயே நீ சொல்வதை போல ஒரு நல்ல தகப்பனுக்கும் நல்ல தாய்க்கும் பிறந்து எவனாவது ஒருத்தன் இருந்தால் பெரியாரை தத்துவார்த்த ரீதியாக எதிர்கொள்ள தயார் என்று எவன் அழைத்தாலும் அந்த மேடைக்கு செல்ல நான் தயாராக இருக்கிறேன். நேருக்கு நேராக விவாதிக்க எவனாவது தயாராக இருக்கிறானா? திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன விவாதிக்க சீமானே நீ கைதட்டி பேசுகிறாயே, நான் சொல்கிறேன் திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன விவாதிக்க நான் தயார். சீமானே நீ தயாரா? பேட்டியில சொல்ற நான் ரெடி வீரலட்சுமி தங்கச்சி கூப்பிட்டு இருக்கு. வீரலட்சுமி தங்கச்சி வீட்டுக்கு சண்டைக்கு போக மாட்டேங்கிறாரு. கரிகால ஒரு பக்கம் கூப்பிடுறாரு, அங்க போக மாட்டேங்கிறாரு. நான் ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வர மாட்டேங்கிறாரு. எவெல்லாம் கூப்பிடுறாரு அந்த பக்கம் ஒரு சுந்தர் படத்துல சொல்லுவானே, வாடா வாடா வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு ரோட்டுக்கு போனா அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறான், வீட்டுக்கு போனா அங்க இருந்து வெளியில போயிடுறான், அங்க போனா அங்கிட்டு அப்படியே போயிடுறான். கடைசி வரைக்கும் நேரடியாக விவாதிக்க தயாராக இல்லை. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இறுதியாக இந்த தேசத்தை இந்து தேசம் அல்லது இந்து ராஷ்டிரா என்கிற ஒரு நாடாக இதை மாற்றுவதற்கு தேவையான அத்துணை பணிகளையும் பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்து ராஷ்டிரா என்கிற இந்த கனவு திட்டம் யாருடைய திட்டம், யாருடைய கனவை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசியல் இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே இந்து ராஷ்டிரம் என்கிற கனவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல அமைப்பாக இருக்கக்கூடிய RSS இயக்கத்தினுடைய ஒரு கனவு திட்டம் தான் இந்து ராஷ்டிரா என்பது. இந்த இந்து ராஷ்டிரா கனவை நனவாக்குவதற்காக RSS இயக்கம் கடந்த 1925ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஏறத்தாழ இப்பொழுது 2025 100 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 1925ஆம் ஆண்டு RSS இயக்கம் உருவாக்குகிற போது வரக்கூடிய 100 ஆண்டுகளில் இந்த தேசத்தை இந்து தேசமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படை புரிதலோடு அல்லது கொள்கை கோட்பாடோடு இந்த RSS இயக்கத்தை கட்டியமைத்தார்கள். ஏறத்தாழ அவர்கள் 25 தொடங்கி 100 ஆண்டுகளில் அவர்களுடைய கனவு திட்டமாக இருக்கிற இந்து ராஷ்டிராவை 100 விழுக்காடு முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றாலும் ஏறத்தாழ அந்த இலக்கை நோக்கி அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் RSS அந்த இயக்கத்துடைய கனவு திட்டமாக கொள்கையாக இருக்கிற இந்து ராஷ்டிரம் என்கிற ஒரு தேசம் அமைய பெற்றால் அந்த தேசம் யாருக்கான தேசமாக இருக்கும் என்பதை இங்கே அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே பிஜேபியோ சங் பரிவார இயக்கங்களோ RSS உள்ளிட்ட இந்துத்துவ இயக்கங்களோ உலகத்திலே கிறிஸ்தவத்தை பரப்புகிற நாடு, கிறிஸ்தவ மதத்திற்கென்று ஒரு நாடு இருக்கிறது, இஸ்லாம் மதத்திற்கென்று ஒரு நாடு இருக்கிறது, புத்த மதத்திற்கென்று ஒரு நாடு இருக்கிறது. இந்தியாவிலே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோமே, ஏன் இந்துக்களுக்கு ஒரு நாடு இருக்கக்கூடாது? எனவே இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவதில் என்ன தவறு
என்று பிஜேபி காரர்களோ RSS சங்பரிவார இயக்கங்களோ வீதி வீதியாக பேசுகிற போது ஒரு நியாயமான கருத்தை போல தெரியும். ஆமாம், எல்லா மதத்திற்கென்று ஒரு நாடு இருக்கிற போது இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு ஏன் இருக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டால் அவர்களிடத்தில் நாம் திருப்பி கேட்க வேண்டிய கேள்வி, ஒருவேளை இந்தியா இந்து நாடாக மாறினால் எந்த இந்துவினுடைய நாடாக இது இருக்கும் என்று கேட்டால் அதற்கு பதில் கிடையாது. ஏனென்றால் யார் இந்து? இந்து என்பதற்கான வரையறை என்ன? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்தவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் இஸ்லாமியன், பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவன் பௌத்தன். ஆனால் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவன் இந்துவா? பௌத்தர்கள் எல்லாம் சமம், இஸ்லாமியர்கள் எல்லாம் சமம், சீக்கியர்கள் எல்லாம் சமம். அதை போல இந்துக்கள் எல்லாம் நாம் சமமாக இருக்கிறோமா? இந்துக்கள் என்றால் யார் என்பதற்கான வரையறையை சங்பரிவார இயக்கங்களே சொல்கிறார்கள். யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பௌத்தர்கள் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியர்கள் இல்லையோ, அவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்றுதான் அவர்கள் வரையறுக்கிறார்களே ஒழிய இந்து மதத்தை அதற்கான ஒரு வரையறையை இதுவரையிலும் எந்த சங்பரிவார இயக்கங்களும் சொன்னது கிடையாது. ஏன் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்து மதம் என்கின்ற ஒரு மதமே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லாத மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு நாட்டை எப்படி உருவாக்க முடியும்? அப்படி என்று சொன்னால் அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வதிலே சில வரலாற்று அடிப்படைகளை நாம் சேகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு மகத்தான இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட இயக்கம். தமிழகத்தினுடைய மூடை முடுக்குகளிலே எல்லாம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அந்த கொடுமைகளுக்கு எதிராக முதலில் களத்திலே இறங்கி அந்த கொடுமைகளுக்கு எதிராக போராட்ட களத்தை கட்டியமைப்பதிலே புரட்சிகர இளைஞர் முன்னணி மிக முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தலித் இயக்கங்கள் பேச மறுக்கிற பிரச்சனைகளை கூட மிக துணிச்சலாக புரட்சிகர இளைஞர் முன்னணி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை விட போராடி கொண்டிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனம். அப்படிப்பட்ட புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை அரசியலை முன்னெடுத்து செல்லுகிற புரட்சிகர இளைஞர் முன்னணி இன்றைக்கு மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த இடத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மாநிலத்தினுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநில உரிமைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மாநில உரிமையை பாதுகாக்கணும்னா அதற்கு ஒரு மாநிலம் இருக்கணும். இப்ப மாநிலம் இருக்கு இல்லையா? இந்த மாநிலத்தை, இந்த மாநில அமைப்பு முறைகளை பிஜேபி ஏற்கவில்லை, RSS ஏற்கவில்லை. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மொழி வழியாக மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது அப்படி மொழி வழியாக மாநிலங்கள் உருவாக்கப்படக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த ஒரே இயக்கம் RSS இயக்கம் தான். RSS இயக்கத்தினுடைய கொள்கைகளிலே, கோட்பாடுகளிலே மாநிலங்கள் என்ற ஒன்றே இருக்கக்கூடாது. இது ஒற்றை தேசமாக இருக்க வேண்டும், ஒற்றை ஆட்சியின் கீழே இருக்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாடு தான் RSS கோட்பாடு. எனவே RSSக்கு இப்படி மொழி வழி அடிப்படையிலே மாநிலங்கள் இருப்பதே RSSக்கு நேரடியான கோட்பாடாக இருக்கிறது. எனவே மாநிலங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மாநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிராக யார் இருக்கிறார்கள், இந்த மாநில உரிமைகளுக்கு எதிராக யார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுக்க தேசிய இனங்களினுடைய அரசியலுக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய
ஆணிவேராக இருக்கிற RSS இயக்கமும் மிக தீவிரமாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த RSS இயக்கத்திலே இருக்கிற பல தலைவர்கள் அது கோல்வார்காராக இருக்கட்டும், மூஞ்சேவாக இருக்கட்டும், இவர்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் இங்கே நான் சொன்னதை போல இந்து ராஷ்டிரா அமைக்க வேண்டும் என்கிற இந்த கோட்பாடுகளுக்கு அடிப்படை கூறுகளை, அடிப்படை சிந்தனைகளை விதைத்த தலைவர்கள் RSS இயக்கத்துடைய தலைவர்கள். அன்றைக்கு 1930களிலேயே RSS இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களிலே மூஞ்சே என்கிற ஒரு தலைவர் இந்தியாவை இந்துமயமாக்கு என்று அன்றைக்கே பேசி அதற்கேற்ற மாதிரியான கட்டமைப்பை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இங்கு இருக்கிற இந்த அமைப்பு முறையை உடைத்து ஒரே நாடு ஒரே தேசம் என்கிற அந்த அமைப்பு முறையை உருவாக்குவதற்கு அத்துணை பணிகளையும் RSS அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபி மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஏறத்தாழ இப்பொழுது 3வது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது 3வது முறையாக ஏறத்தாழ ஏற்கனவே 10 ஆண்டுகளிலே பிஜேபி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதை இன்று வரைக்கும் செய்யவில்லை என்பது வேறு. ஆனால் பிஜேபி கடந்த 2 முறை ஆண்ட போதிலும் சரி, இப்பொழுதும் சரி, இந்த இந்து ராஷ்டிரா என்கிற அந்த அமைப்பு முறைக்கு ஏற்றார் போல அந்த அமைப்பு முறையை ஏற்க மறுக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தை மெல்ல மெல்ல சிதைக்கக்கூடிய பல சட்டங்களை, ஏறத்தாழ எண்ணற்ற சட்டங்களை உருவாக்கி அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைத்து முழுமையாக RSS அரசியல் அமைப்பு சட்டம் என்பது வேறு. இப்பொழுது இருக்கக்கூடிய அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்க மறுக்கக்கூடிய இயக்கம் RSS இயக்கம். அப்படி என்றால் RSS இயக்கம் எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், RSS இயக்கத்தினுடைய மனு தர்ம சட்டத்தை தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமாக கொண்டு வருவதற்கு தேவையான அத்துணை நடவடிக்கைகளையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். RSS மனு தர்ம சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டம் தடையாக இருக்கிறது. எனவே அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உடைத்து சிதைத்து அரசியல் அமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்து மெல்ல மெல்ல மறைமுகமாக மனு தர்ம சட்டத்தை கொண்டு வந்து நிரந்தரமாக மனு தர்ம சட்டத்தையே இந்த நாட்டினுடைய சட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அத்துணை முயற்சிகளையும் அத்துணை சட்ட திருத்தங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் RSS கனவாக இருக்கிற இந்து ராஷ்டிரம் இந்த மண்ணிலே அமைய பெற்றால், இங்கே எனக்கு முன்னர் பேசினார்களே அத்துணை முரண்பாடுகள் கொண்ட நாடாக இது இருக்கிறது. இங்கே இந்துத்துவா என்கிற கோட்பாடு அல்லது இந்து ராஷ்டிரா என்கிற கோட்பாடு எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒருவேளை இந்து ராஷ்டிரம் அமைய பெற்றால் பிஜேபி காரங்க சொல்றாங்கல்ல, RSS காரங்க சொல்றாங்க இல்லையா, நாங்கள் ராமன் ஆட்சியை அமைக்க போகிறோம், நாங்க ராம ஜென்ம பூமியாக இந்தியாவை மாற்ற போகிறோம், ராமரை கடவுளாக முன்னிறுத்தி ஒரு அரசியலை முன்னெடுத்து இன்றைக்கு இந்தியா முழுவதையும் ராமனுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்களே, ஒருவேளை ராமருடைய ஆட்சி அதுதான் அந்த இந்து மத ஆட்சி, அது இந்துத்துவ ஆட்சி இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் ராமருடைய ஆட்சியே நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. ராமருடைய ஆட்சி காலத்திலே இந்த மக்கள் எப்படி ஆளப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு செய்தி உண்டு. ராமர் ஆளுகிற இந்த நாட்டில் இங்கு இருக்கக்கூடிய சூத்திரனாக பிறந்த சம்பூகன் ஒருவன் நேரடியாக இறைவனை வணங்கி வருகிறான்
இந்த நேரடியாக இறைவனை வணங்குகிற உரிமை ஒரு சமூகனுக்கு கிடையாது, ஒரு சூத்திரனுக்கு கிடையாது. கடவுளை வணங்குகிற உரிமை பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உண்டு. கடவுளை நேரடியாக வணங்குகிற உரிமை சூத்திரர்களுக்கு கிடையாது. ஆனால் சூத்திரர் சாதியிலே பிறந்த சம்புகன் என்கின்ற ஒரு சூத்திரன் இறைவனை நேரடியாக வணங்கி கொண்டிருக்கிறான். இதை பார்ப்பனர்கள் ஏற்க மறுத்து ராமனிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். ராமா, உன்னுடைய ஆட்சியிலே மனு தர்ம கோட்பாட்டிற்கு எதிராக கடவுளை சூத்திரர்கள் வணங்கக்கூடாது என்கிற விதிமுறையை மீறி சம்புகன் என்கிற ஒரு சூத்திரன் இறைவனை நேரடியாக வணங்கிக் கொண்டிருக்கிறான். இதன் மூலமாக பிராமண குழந்தைகள் எல்லாம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஆட்சியிலே பிராமண குழந்தைகள் சாகலாமா? பிராமண குழந்தைகள் சாகுவதற்கு காரணம் சம்புகன் என்கிற சூத்திரன் இறைவனை நேரடியாக வணங்கிவிட்டான். எனவே சம்புகன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமனிடத்திலே பிராமணர்கள் எல்லாம் சென்று முறையிடுகிறார்கள். பிராமணர்களுடைய முறையீடுகளை ஏற்றுக்கொண்ட ராமன், ஆமாம், என்னுடைய ஆட்சியிலே சூத்திரனுக்கு இறைவனை வணங்கக்கூடிய உரிமை கிடையாது, எப்படி அவன் வணங்கலாம் என்று சொல்லி விசாரணையே இல்லாமல், ஏன் எதற்கு என்று கேள்வியை கேட்காமல் நேரடியாக ராமன் வந்து சம்புகனை அவனுடைய தலையை வெட்டி கொலை செய்கிறான். இதுதான் ராமனுடைய ஆட்சியிலே நடந்தது. அப்படி என்று சொன்னால் ராமன் ஆட்சியிலே சூத்திரர்கள் இறைவனை வணங்க முடியாது. ராமர் ஆட்சி என்பது மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையிலே ஆளக்கூடிய ஆட்சி. எனவேதான் ராமர் ஆட்சி என்பதும் இந்து ராஷ்டிரா என்பதும் இந்த சமூகத்திலே சூத்திரர்களுக்கு எதிரான ஆட்சியாக அது இருக்கும். சூத்திரர்கள் என்றால் யார்? இங்கே இருக்கிற நாம் எல்லாம் ஆண்ட சாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, நாங்கள் எல்லாம் உயர்ந்த சாதிகள் என்று சொல்கிறோமே, இந்த சாதிகள் எல்லாம் சூத்திர சாதிகள் பட்டியலிலே வருகிறார்கள். இங்கே சாதிய அடிப்படையில் இயங்குகிற எல்லாரும், இன்னும் சொல்ல போனால் நாமெல்லாம் கீழ் சாதி என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதிக்காரர்கள் கூட வர்ண முறையிலே அந்த சூத்திர பட்டியலிலே கிடையாது. இவர்கள் எல்லாம் வர்ணத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் அவர்ணத்தை சார்ந்தவர்கள், பஞ்சவர்கள். இந்த பட்டியலை விட்டு 5ஆம் பட்டியலாக மாற்றப்பட்டவர்கள். ஆக சூத்திரர்கள் என்று மனு தர்ம சட்டத்திலே நேரடியாக சொல்லப்பட்டவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள், எல்லா சாதியை சார்ந்தவர்கள். இவரெல்லாம் சூத்திரர்கள் என்று மனு தர்ம சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த சூத்திர பட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் இந்த சூத்திர பட்டத்தை ஒழிப்பதற்காக தன் ஆயுள் முழுவதும் வீதியில இறங்கி போராடினார். இந்த சூத்திர பட்டம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதை பாதுகாக்கிற சாதிய அமைப்பு முறை ஒழிய வேண்டும். சாதிய அமைப்பு முறை ஒழிய வேண்டும் என்று சொன்னால் சாதிய அமைப்பு முறையை பாதுகாக்கிற மத கோட்பாடுகள் ஒழியப்பட வேண்டும். மதத்தை பாதுகாக்கிற கடவுள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் ஏன் சொன்னார் என்று சொன்னால், கடவுளால், மதத்தால், சாதியால் இங்கிருக்கிற சகோதரர்கள் பிளவுண்டு கிடக்கிறார்கள். இவர்களுடைய ஒற்றுமைக்கு தடையாக சாதி இருக்கிறது. அந்த சாதியை ஒழிப்பதற்காகத்தான் தந்தை பெரியார் மிக தீவிரமாக இங்கே களத்திலே போராடினார்கள். அந்த அடிப்படையிலே போராடுகிற தலைவர் மீது, தந்தை பெரியார் மீது இன்றைக்கு எண்ணற்ற விமர்சனங்கள். பெரியார் சந்திக்காத விமர்சனங்களே கிடையாது. இன்றைக்கு பெரியாரை யாரோடு முன்னிறுத்துகிறார்கள் என்று எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள். அதற்கான ஒரு மேடை இருக்கிறது, அதற்கான ஒரு களம் இருக்கிறது. அந்த களத்தை நாம் சந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் எந்த அடிப்படையிலே நாம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த கோணத்திலே இருந்து பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்து ராஷ்டிரம் என்பது, இந்து மத மயமாக்கல் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் அல்லது ஒட்டுமொத்த சூத்திர சாதிகளை சார்ந்த நாம் அனைவருக்கும் ஒரு ஆபத்தான ஒரு அரசியலாக அது இருக்கிறது. எனவே அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த கருத்தை விதைக்கிற RSS அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபியை நாம் அடையாளம் காணாமல் இந்த கோட்பாடுகளுக்கு எதிராக நாம் போராட முடியாது. எதிரி யாரென்றே தெரியாமல் எப்படி போராட முடியாதோ அதை போலத்தான் இந்து ராஷ்டிரத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்து ராஷ்டிரத்தை நடைமுறைப்படுத்த துடிக்கிற RSSக்கு எதிராக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது.
அந்த RSS இயக்கத்துடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த தேசம் என்பது நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். RSS இந்த திட்டத்துக்கு ஏன் வர்றான்? RSS இந்த கோட்பாடு நடைமுறைப்படுத்த ஏன் துடிக்கிறான்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ஒரு தேசிய இனத்துடைய வரையறைக்குள்ளே அவர்கள் வரவில்லை. இப்பொழுது இந்தியாவில் பல மொழி பேசுற பல நாடுகளில் பல தேசிய இனங்கள் இருக்கிறாங்க. இப்போ தமிழ் தேசியம் என்கிற ஒன்று பிரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மொழி அடிப்படையில் இருக்கிற இந்த தேசிய இனங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டால் பார்ப்பனர்களுக்கென்று ஒரு நாடு இங்கே இருக்காது. பார்ப்பனர்களுக்கென்று ஒரு மொழிவழி தேசிய இனங்கள் இங்கே கிடையாது. எனவே பார்ப்பனர்கள் இங்க இருக்கிற மொழிவழி தேசிய இனங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு தான் ஆட்சி அதிகாரத்திலே தன்னுடைய சிந்தனையாக இருக்கிற பார்ப்பன பணியா சிந்தனைகளை இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய இனங்களுடைய உரிமைகளும் இந்த தேசிய இனங்களும் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோட்பாட்டிலே RSS இயக்கம் உருவாக்கப்பட்டு மெல்ல மெல்ல தேசிய இனங்களையும் தேசிய இனங்களுடைய உரிமைகளையும் இந்த RSS இயக்கம் தொடர்ச்சியாக பறித்து வருகிறது. அந்த RSS இயக்கத்திற்கு எதிராக அந்த RSS பார்ப்பனர் தேசத்தை அல்லது இந்து தேசம் என்பதும் பார்ப்பனர், நான் தான் சொன்னேன், இந்து தேசம் ஒன்று அமைக்கப்பட்டா எந்த இந்துக்குன்னு கேட்டோம் இல்லையா? எந்த இந்துக்கு என்று சொன்னால் இந்துக்கள் என்பதே ஒன்று கிடையாது. ஆனால் இல்லாத பார்ப்பனர்களுடைய தேசத்தை தான் மறைமுகமாக இந்து தேசமாக அவர்கள் இங்கே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அந்த பார்ப்பனர்களுடைய நாடாக இதை கட்டியமைக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதை நாம் சரியாக அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் RSS இயக்கத்தை அதனுடைய கிளை அமைப்புகளாக இருக்கிற சங்பரிவார இயக்கங்களுடைய கோட்பாடுகளை நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேவையை சரியாக அடையாளம் கண்டு இந்த கோட்பாடுகளை சரியாக அடையாளம் கண்டு இந்தியாவிலே பல தலைவர்கள் உருவானார்கள். அப்படி அந்த RSS இயக்கம் அல்லது அதனுடைய அஜெண்டாவாக இருக்கிற அந்த திட்டத்தை தேசிய இனங்களின் உரிமைகளையோ அல்லது மொழி உரிமைகளை பறிக்கத்தான் 30களிலே இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார்கள். இந்தியை இந்த தேசத்துடைய மொழியாக இந்திய நாட்டினுடைய மொழியாக நடைமுறைப்படுத்தவர்கள் முயற்சித்தார்கள். அப்போதுதான் இந்தியா என்பது ஹிந்தி மொழியினுடைய ஆட்சி அதிகாரத்திற்குள்ளே இருக்க முடியாது. இந்தியாவிலே இந்தியர்கள் என்கின்ற ஒரு தேசிய இனம் கிடையவே கிடையாது. இந்தியா ஒரு நாடுதான், ஆனால் இந்தியா ஒரே நாடு கிடையாது. பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒன்றியங்களினுடைய கூடாரம் தான் இந்தியாவை ஒழிய இந்தியா ஒரு தேசிய இனத்தை சார்ந்தது அல்ல. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்திய கட்டுப்பாட்டிற்குள்ளே அல்லது யூனிய பிரதேசத்திற்குள்ளாக இருக்கிற அந்தந்த தேசிய இனங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை பறிக்கக்கூடிய வகையில தான், மொழி உரிமையை பறிக்கக்கூடிய வகையில தான் இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வர முயற்சித்த போது இந்தி மொழிக்கு எதிராக இங்கே தமிழ் அறிஞர்கள் போராடினார்கள். இந்தி திணிப்பிற்கு எதிராக பல தலைவர்கள் போராடினார்கள். அப்படி போராடிய பல தலைவர்களுடைய தியாகங்களை போற்றத்தான் இன்றைக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை, வீரவணக்க நிகழ்ச்சியை இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருந்தார். நாங்கள் எல்லாம் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் மேதகு தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள் அன்று ஒரு இயக்கத்தை நாங்கள் கட்டியமைத்தோம். தமிழ் புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை நாங்கள் உருவாக்கினோம். முழுக்க தமிழ் தேசிய இன உணர்வோடு தமிழ் மொழியை பாதுகாக்க, தமிழ் நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க, தமிழ் தேசிய இனத்துடைய அரசியலை மீட்டெடுக்க ஒரு இயக்கத்தை நாங்கள் கட்டியமைக்கப்பட்ட போது இந்த இயக்கத்திற்கென்று ஒரு கொடியை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். அப்பொழுதுதான் நவம்பரிலே இயக்கத்தை உருவாக்கிய பிறகு ஒரே மாதத்தில் ஜனவரி மாதம் வந்தது. எங்க இருக்கிற திராவிட இயக்கங்கள், தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் இயக்கங்கள் எல்லாம் மொழிப்போர் நினைவு நாளை ஜனவரி 25ஆம் நாள் அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். தமிழ் புலிகள் கட்சி ஒரு இயக்க கொடியை அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற போது மொழிப்போர் தியாகிகள் நாளிலே நாம் நம்முடைய கொடியை அடையாளப்படுத்த வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அந்த மொழிப்போருடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தோம்.
அப்பொழுதுதான் மொழி போர் பல கட்டங்களில் நடந்திருக்கிறது. அப்படி பல கட்டங்களில் நடந்த போது முதலாக மொழி போர் நடந்த போது அந்த மொழி போரிலே போராடிய தலைவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது மொழி போரிலே சிறைபிடிக்கப்பட்ட தலைவர்கள், மொழிக்காக போராடிய தலைவர்களிலே ஒரு தலைவன் முதலாக மரணிக்கிறான். நடராசன் என்கிற தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒருவன் அங்கே மொழி போர் வரலாற்றில் முதலாக சாகடிக்கப்படுகிறார், அது இறக்கிறார். அந்த வரலாறுகளை புரட்டி பார்க்கிற போது மொழி போருடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். மொழி போர் நாள் ஜனவரி 25 என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் யோசிக்கிறோம், மொழி போருக்காக முதலாக செத்தவர் நடராசன் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரர் ஒருவேளை ஜனவரி 15ஆம் தேதி செத்திருக்கிறாரே, உயிர் பறிபோய் இருக்கிறதே, அந்த நடராச நினைவு நாள் அன்று ஏன் மொழி போர் நாளாக இந்த அரசு கடைபிடிக்க கூடாது என்கிற ஒரு ஆதங்கத்தில் என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுப்பப்பட்டு இந்த அரசு ஜனவரி 15 நடராஜன் இறந்த நாளை மொழி போர் நாளாக அனுசரிக்கிறதோ இல்லையோ, தமிழ் புலிகள் கட்சி மொழி போர் வரலாற்றை ஜனவரி 15ஆம் ஆண்டு தொடங்க வேண்டும் என்று ஜனவரி 15ஆம் நாள் நடராசன் நினைவு நாள் அன்று எங்கள் இயக்கத்தினுடைய கொடியை அடையாளப்படுத்தினோம். தலைவர் நெடுமாறன் அவர்களை வைத்து, அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை வைத்து. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தமிழ் புலிகள் கட்சி வருவதற்கு முன்பாக நடராசன் மரணித்தார், தாளமுத்து மரணித்தார். ஆனால் அடையாளப்படுத்தப்பட்டதெல்லாம் தாளமுத்து நடராசன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அது ஒன்றும் தவறு கிடையாது, 2 பேருமே செத்திருக்கிறாங்க. தாளமுத்து நடராசன் என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் மடிந்ததிலே தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த நடராசன் முதலே செத்திருக்கிறாரே, ஏன் அந்த வரிசைப்படி நடராசன் தாளமுத்து என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று நடராசன் தாளமுத்து நடராசன் தாளமுத்து நடராசன் தாளமுத்து என்று திரும்ப ஒரு அரசியலை பதிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணன் கனியமுதன் அவர்கள் பேசுகிற போது கூட நடராசன் தாளமுத்து என்று பேசுகிறார். இந்த பெருமை, இந்த வெற்றி தமிழ் புலிகள் கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி வருவதற்கு முன்பாக தாளமுத்து நடராசன் என்று பேசிக் கொண்டிருந்த இந்த தியாகிகளை நடராசன் தாளமுத்து என்று பேச வைத்த பெருமை தமிழ் புலிகள் கட்சிக்கு இருக்கிறது. இது ஏன் அவ்வளவு பெருமை என்றெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த செத்ததிலே தாழ்த்தப்பட்டவன் என்கிற சாதியோடு அவனை நீங்கள் புறக்கணித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான், அவனுடைய வரலாறுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஜனவரி 15 நாங்கள் முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படித்தான் மொழி போருக்காக மடிந்தவர்களை தமிழ் புலிகள் கட்சி நினைவு கூறுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி இன்று வரையிலும் தமிழ் புலிகள் கட்சி ஜனவரி 15ஆம் நாளைத்தான் மொழி போர் நாளாக நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல சில தவறுகளோ முன்ன செய்திகளோ இருக்கலாம். அதற்காக 25 அனுசரிக்க கூடாது என்பது அல்ல. பல கட்ட தலைவர்கள் பல நேரங்களிலே பல நாட்களிலே மறைந்திருக்கிறார்கள். அனைவரையும் நினைவை போற்றக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நினைவு நாளிலே மாநில உரிமைகள் என்கிற அந்த பட்டியலுக்குள்ளாக அந்த மாநில உரிமைகளை சிதைத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநிலங்களே இல்லாத ஒரு நாடாக உருவாக்கக்கூடிய முயற்சிக்கக்கூடிய நடைமுறைகள் RSS சங்பரிவார இயக்கங்களால் மேலும் மேலும் கூர்திட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கூர்மையை நாம் மழுங்கடிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கனவை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரங்கள் தேவைப்படுகிறது. இந்த களத்திலே மொழிக்காக மடிந்தவர்களை, தமிழுக்காக மடிந்தவர்களை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக போராடுகிறவர்களை எல்லாம் நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த களத்தை இன்றைக்கு சரியான நேரத்தில் புரட்சிகர இளைஞர் முன்னணி இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லுகிற செய்தியிலேயே நம் நாட்டினுடைய எதிரி யார், நம்முடைய நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்து எது என்பது இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. நம் நாட்டினுடைய எதிரியாக, எதிர் அமைப்பாக RSS சங்பரிவார இயக்கங்கள் இருக்கிறது. அவர்கள் கருத்தாக இந்து ராஷ்டிரத்தை அமைக்க முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியிலே இந்தியாவில் பல மாநிலங்களிலே அவர்கள் மெல்ல மெல்ல ஊடுருவி விட்டார்கள். தமிழகத்திலே அவர்களால் ஊடுருவ முடியவில்லை. இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு தடையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிராமண ஒழிப்பு அல்லது பார்ப்பனிய எதிர்ப்பு மிக கடுமையாக இருக்கிறது. எனவே பார்ப்பனிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை.
இந்தியாவில் பல மாநிலங்களிலே சங்பரிவார இயக்கங்கள் எளிமையாக கால் வைத்ததை போல தமிழ்நாட்டிலே கால் வைக்க முடியவில்லை. RSS இயக்கம் உருவாக்கப்பட்ட பிறகு 75 ஆண்டுகள் கழித்து RSS தலைவர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுகிறார்கள். அப்பொழுது அந்த RSS இயக்க தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்திலே பேசுகிற போது ஒரு கருத்தை விவாதிக்கிறார்கள். நாம் இயக்கம் தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 75 ஆண்டுகளிலே இந்தியாவில் பல மாநிலங்களை நாம் கைப்பற்றி விட்டோமே, ஏன் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியவில்லை என்று அவர்கள் மீளாய்வு செய்கிற போது தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் என்கிற கடப்பாறை இருக்கிறது. எனவே எங்களால் தமிழகத்தில் கால் பதிக்க முடியவில்லை என்று RSS ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறார்கள். எனவே பார்ப்பனிய சித்தாந்தம், RSS தத்துவம், மனு தர்ம சட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை RSS காரர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்திலே கால் வைப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு RSS இயக்கம் கால் வைக்க வேண்டும் என்றால் தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் மிக மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் பல தலைவர்களை உருவாக்குகிறார்கள். ஏற்கனவே ஜெயலலிதா மறைவுக்கு முன்பாக ஹெச் ராஜா தந்தை பெரியாரை திராவிடத்தை எதிர்த்து பேசினார், எடுபடவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்த்து பேசினார்கள், எடுபடவில்லை. அண்ணாமலை உருவாக்கப்பட்டார், எடுபடவில்லை. இறுதியிலே அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை உருவாக்க முயற்சித்தார்கள், ரஜினிகாந்தும் அதற்கு இசைவளிக்கவில்லை. இப்பொழுது மாறாக ஹெச் ராஜாவிற்கு பிறகு, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு, அண்ணாமலைக்கு பிறகு, ரஜினிகாந்துக்கு பிறகு இன்றைக்கு சீமானை களமிறக்கி இருக்கிறார்கள். சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா திராவிடத்தையும் பெரியாரையும் இழித்து பேசுவது, அதை ஒழித்து கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. நான் இந்த இடத்திலே நான் சீமான் அவர்களாக இருக்கலாம், ஹெச் ராஜாவாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். உண்மையிலேயே நீ சொல்வதைப் போல ஒரு நல்ல தகப்பனுக்கும் நல்ல தாய்க்கும் பிறந்து எவனாவது ஒருத்தன் இருந்தால் பெரியாரை தத்துவார்த்த ரீதியாக எதிர்கொள்ள தயார் என்று எவன் அழைத்தாலும் அந்த மேடைக்கு செல்ல நான் தயாராக இருக்கிறேன். நேருக்கு நேராக விவாதிக்க எவனாவது தயாராக இருக்கிறானா? திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன விவாதிக்க சீமானே நீ கைதட்டி பேசுகிறாயே, நான் சொல்கிறேன் திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன விவாதிக்க நான் தயார். சீமானே நீ தயாரா? பேட்டியில சொல்ற நான் ரெடி 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 ரெடின்னு வீரலட்சுமி தங்கச்சி கூப்பிட்டு இருக்கு. வீரலட்சுமி தங்கச்சி வீட்டுக்கு சண்டைக்கு போக மாட்டேங்கிறாரு. கரிகாலை ஒரு பக்கம் கூப்பிடுறாரு, அங்க போக மாட்டேங்கிறாரு. நான் ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வர மாட்டேங்கிறாரு. எவெல்லாம் கூப்பிடுறாரு அந்த பக்கம் ஒரு சுந்தர் படத்துல சொல்லுவானே, வாடா வாடா வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு ரோட்டுக்கு போனா அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறான், வீட்டுக்கு போனா அங்க இருந்து வெளியில போயிடுறான், அங்க போனா அங்கிட்டு வேணா அப்படியே போயிடுறான். கடைசி வரைக்கும் நேரடியாக விவாதிக்க தயாராக இல்லை. நான் கேட்க விரும்புவதெல்லாம் நேரடியாக விவாதிக்க கூட நீ வரமாட்டேன். இப்பொழுது நான் ஒன்றை கேட்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வெளிப்படையாக சொல்லலாம். பல தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட்டணி குறித்து பல தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது முக்கியமான தலைவர் ஒருவர் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார். அப்பொழுது ஈரோடு இடைத்தேர்தலிலே சாதி குறித்து பேசுகிற போது ஒரு விவாதம் வந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, சீமானை பத்தி பிரச்சனையே கிடையாது, சீமானை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சீமான் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியும், பேசுறதெல்லாம் தப்புன்னு அவருக்கே தெரியும். அவரை எளிமையாக மடைமாற்றி விடலாம் அல்லது எளிமையாக அவரை முறியடித்து விடலாம். ஆனால் சீமானால் வளர்க்கப்பட்ட தம்பிகள் இருக்கிறார்களே, அவர்கள் தற்குறிகளாக சீமானால் வளர்க்கப்பட்டு வருகிறார்களே, அதை நினைத்துத்தான் நான் ஆதங்கப்படுகிறேன் என்று ஒரு தலைவர் சொன்னார். உண்மைதானே? உண்மைதானே? ஒரு தலைவனாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும்? நாட்டில் நடக்காது. எவ்வளவு கேவலமா நேற்று நண்பன் பேசினார், நாம் தமிழர் கட்சியில ஃப்ரெண்ட் இருக்கான், பேசுறான். ஒண்ணுமே இல்லை. நான் ஒரே கேள்வி கேட்டேன், சீமான்
கையெழுத்து போட்டால் உலக நாடுகளிலே குடியுரிமை தருகிறார்களாமே, எனக்கு சீமானிடத்திலே கையெழுத்து பெற்று ஒரு குடியுரிமையை பெற்று தர முடியுமான்னு கேட்டேன். சீமான் கையெழுத்து போட்டா குடியுரிமை தருவான்னு நம்பி கைதட்டுறான். கச்சத்தீவை மீட்பதற்கு நெய்தல் கொடை கட்டி அமைக்கப்பட முடியும் நம்புறான், கைதட்டுறான். இப்படி நிறைய சொல்லலாம். எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பெரியார் சொல்லாத கருத்தை பெரியார் சொன்னதை போல அருவருக்கத்தக்க வகையில பேசுகிற இந்த மாதிரியான தலைவர்களை எல்லாம் அடையாளம் காணுகிற போதுதான் RSS அஜெண்டாக்கள் தமிழ்நாட்டில் தடுக்க முடியும். எனவே ரஜினிகாந்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சீமான் மட்டுமல்ல, கொம்பாதி கொம்பனாலும் பெரியாருடைய அரசியலை, திராவிட சித்தாந்தத்தை யாராலும் ஒழித்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொண்டு, மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேசிய இனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த இனங்களையும் மாநில உரிமைகளையும் பறிக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக, RSSக்கு எதிராக இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் நாம் ஓர் அணியிலே திரள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த புரட்சியிலே தமிழ் புலிகள் கட்சி புரட்சிகர இளைஞர் முன்னணியோடு என்றைக்கும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.